அது ரோஸ் கார்டன்லேருந்து வெளியில் வந்துட்டேங்க. வந்துட்டு இப்போ வெளியில் பக்கத்தில் இன்னொரு இடம் பார்க்க போயிட்டுருக்கேன். எப்படிப்பட்ட இடம்னா பஞ்சாபோடைய ஆதி காலத்தில் பழைய ஹிஸ்ட்ரி அவங்க வந்து எப்படி இருந்தாங்க இதுக்கு முன்னாடியே பழசா ஆரம்பத்தில் ஆதி காலத்தில் அவங்க என்ன பொருள்லாம் யூஸ் பண்ணாங்க, அவங்க பசங்க வீட்டில் ஃபேமிலியெல்லாம் எப்படி ரன் பண்ணாங்க, அதோடைய மொத்த ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி டோட்டல் ஹிஸ்ட்ரி தெளிவாக சொல்கிற மாதிரி ஒரே மியூசியம் இந்தியாவிலே இந்த ஒரு மியூசியம் தாங்க இருக்குது. பஞ்சாப் இப்போ இருக்கிற பஞ்சாபே இவ்வளோ நல்லா இருக்குன்னா அப்போ ஆதி காலத்தில் அவங்களோட ட்ரெடிஷ்னலாக எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி அவங்களுடைய மொத்த லைஃப் ஹிஸ்ட்ரியும் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு மியூசியம் ஒன்று இருக்குது இங்கே பக்கத்தில். நேஷ்னல் ஹெரிட்டேஜ் மியூசியம், ரூரல் ஹெரிட்டேஜ் மியூசியம் சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. அப்படியே இந்த ரோஸ் கார்டன்லேருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி நடந்தே போயிட்டுருக்கேன். நான் கிட்ட வந்துட்டு இன்னும் 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். 5 மணிக்கு வரைக்கும் டைம் க்ளோசிங் இருக்குது. காலையில் வந்து 10 to 1, அதோட க்ளோஸு. மதியானம் அதுக்கப்புறம் 2 to 5. இப்போ மணி 3 ஆகுது. எப்படி இன்னொரு கிட்ட போயிட்டா ஒரு மணி நேரத்தில் பார்க்கலான்னு நினைக்கிறேன். பக்கத்தில் வந்துட்டேன். அவன் என்ட்ரி சார்ஜ்லாம் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. போயிட்டு பார்த்துட்டு ஃபுல்லாக இன்றைக்கி எப்படி பஞ்சாபோடைய ஃபுல் டீட்டெயில் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஹிஸ்ட்ரினா அவங்க ஆரம்பத்தில் எப்படி என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ணாங்க, சின்ன சின்ன பொருள்லேருந்து அவங்க கிணத்துல தண்ணி எடுக்கிறதுக்கு தேவையான அந்த குடம், அவங்க சமையல் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணாங்க, எப்படி அவங்க ஃபேமிலி எப்படி ரன் பண்ணாங்க, தேவையான சின்ன சின்ன விஷயம்லாம் பழசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்போவுமே ஒரு ஆவலாகவே இருக்கும். எனக்கும் எப்போவுமே ஒரு ஆசை தான். சாதாரணமாகவே அவங்க நம்மளோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும். அதுவும் பஞ்சாபோடைய ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகிடுச்சு. அதை பார்த்ததுலேருந்து அதை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். இருந்தாலும் வந்து பார்த்துக்கலாம், மீதியை நாளைக்கு பார்த்துக்கலாம். முதல்ல இந்த இடத்த பார்த்தா ஆகணும்னு சொல்லிட்டு பார்த்தேன். பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. நான் கிட்ட போயிட்டு ஆன் பண்ணுறேன். ஓகே, कितना रुपया? 50. हाँ? 50. 50 30 30 50. 2 50 ரூபா. பேங்க் ஆஃப் பரோடா இருக்குங்க இங்கே. அவங்க கிட்ட பக்கத்தில் இருக்குது அந்த கடை இருக்குது. இது வந்து மொத்தமாக ஒரு பெரிய கேம்பஸில் இருக்குங்க. என்னென்னா அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி கேம்பஸ்ன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6000 யார்ட்ஸ் அந்த ஸ்கொயர் யார்ட்ஸில் சரௌண்டிங்ஸில் கட்டியிருக்காங்க. அதுக்குள்ளே நான் சொல்கிற இந்த பஞ்சாப் ரூரல் ஹெரிட்டேஜ் மியூசியம் வந்து இருக்குது. இதுக்குள்ளே ஏகப்பட்டது இருக்குது நிறையா. இதோ இங்கே பாருங்களேன் பக்கத்தில் பஞ்சாப் அக்ரிகல்ச்சர் மேனேஜ்மெண்ட் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் பேமட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனியாக கட்டியிருக்காங்க. அது என்னன்னு தெரியல. அது உள்ளே போய் பார்க்குறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம். மியூசியம். ஓகே, Left side. ஓகே, தேங்க்ஸ் சார். Okay. மியூசியம் உள்ள வீடியோ ரெக்கார்டு இல்லைன்றாங்க. இதுதாங்க ஒரு பெரிய தொல்லைய. மியூசியம்னாலே ஒரு முக்கியமான இடம் பார்க்கறதுக்கு வரோன்னா இந்த இடத்த பாருங்களேன். இந்த ரவுண்டானாவில் நேச்சுரலாக வளர்த்துருக்காங்களா? உண்மையாலும் நேச்சுரலில் தான். நான் கிட்ட போகிறேன். ஒரிஜினல் செடி தான்.
இந்த அளவுக்கு பப்ளிக்காக இந்த ரவுண்டானாவில் செக்கச்செவேர்னு அட்டகாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அருமையாக இருக்குது இந்த இடம், செம்ம அட்ராக்ஷனாக இருக்குது. பானிபூரி கடை இருக்குங்க இங்கே. பையா லூதியானாவில் ஒரு பானிபூரி கடை. பானிபூரினாலே எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். அங்கே நம்ம ஊர்லேயே தேடி தேடி போய் சாப்பிட்றோம். அதுக்கு எவ்வளோ டீசெண்டாக க்ளீனாக சூப்பராக கடையை பயங்கர டெக்கரேஷனோடு வச்சுருக்காரு. பார்த்தாலே சாப்பிடும் போல இருக்குது. சாப்பிடாம போகவே கூடாது, டேஸ்ட் பண்ணியே ஆகணும். कितना रुपया भैया? 20 का 5. 20 का 5. एक प्लेट. एक प्लेट. அங்கே கொடுக்குற மாதிரி மசாலா பிளேட்டில் வச்சு கொடுப்பேன்னு பார்த்தா வெறும் அந்த பானி தண்ணி ஊற்றி 2 பானி மட்டும் கொடுக்குறாரு. சரி பார்ப்போம், டேஸ்ட் பண்ணணும்னு முடிவாயிடுச்சு. காரமா இல்லைங்க, டேஸ்ட்டாக இனிப்பாகவும் இருக்குது. ஒரு எலுமிச்சம்பழம் பொரிஞ்சு வச்சுருக்காரு. இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்கு. ஆனால் அப்பா வந்தாச்சு. இங்கே பாருங்களேன், ஸ்கூல் பசங்களை டூர் மாதிரி பிக்னிக் கூப்பிட்டு வந்துருக்காங்க. இங்கேயும் ஸ்கூல் பசங்களை இந்த மாதிரி இடத்துக்கு கூப்பிட்டு வந்தால் தானே 24 hours படி படி படின்னு. கார் பார்க்கிங் ஃபுல்லாக அந்த அவுட் லே அவுட் அந்த போட்டிருக்காங்க. மியூசியம் ஆஃப் சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் பஞ்சாப். கம்யூனிட்டி சயின்ஸு, கேர்ள்ஸ் ஹாஸ்டல், காலேஜ் ஆஃப் பேசிக் சயின்ஸு, கேன்டீன். ஓ, இந்த மியூசியம் வர்றதுக்கு வழி அப்படின்னு சொல்லி போட்டுறாங்க. ஓகே, அதான் நம்ம வந்துட்டோம். ஹிந்தி தெரிஞ்சவங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது எனக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் நான் அப்புறமா சொல்கிறேன். இந்த ரோஸ் கார்டனில் இருந்த ரோஸஸோட இங்கே அதிகமாக இருக்குங்க. பாருங்க எவ்வளோ பெரிய ரோஸுங்க, கையோட பெருசாக தான் இருக்குது. வச்சுருக்காங்க இந்த அதே போல் இந்த காம்பவுண்ட் சுற்றியே வச்சுருக்காங்க. டிக்கெட் கவுண்டர் போவோம். இது வித்தியாசமான ரோஸாக இருக்குங்க. இவ்வளோ பெரிய பெரிய ரோஸ்லாம் நான் பார்த்ததில்ல. முக்கியமாக அந்த பூஞ்செடியை விற்கிற இடத்துலையே நான் பார்த்ததில்ல. இடம் நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. मोबाइल हाँ हाँ जी हाँ आ गए जी आ गए हाँ जी सर 30 रुपीज 30. हाँ जी सर नींबू या संतरा किन्नू मूंगी अनार चीकू हाँ जी do not click any type of photography and videography inside the video. Inside, not allowed. Not allowed. एक मिनट चालू कौन आओ तो ये
தமிழ்நாடு சார். Thank you. இங்கே அதிகமாக வந்து கேரளாவா ஆந்திராவா அப்படி தான் கேட்குறாங்க. நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். தமிழ்நாடுன்னு இது வரைக்கும் கேட்கவே மாட்டேன்றாங்க. தமிழ்நாடு நம்மளா சொன்னாதான் உண்டு. தமிழ்நாடுன்னு சொல்லி தான் தெரிய வேண்டியதாக இருக்குது. கேட்குறாங்க எல்லாமே கேரளா ஆந்திரா இது ரெண்டு தான் கேட்குறாங்க. சரி, இப்போ நம்ம நினச்ச மாதிரியே உள்ள வீடியோவும் சிங்கிள் ஃபோட்டோ கூட எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாரு. ஒரு எழுத்துக்கு கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சரி, இந்த இடம் சூப்பராக இருக்கு. ஆனால் மெயின்டைன் பண்ணுறது அப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த பில்டிங்கே கட்டியிருக்கிறது அட்டகாசமாக இருக்குங்க. பார்க்கறதுக்கு என்னமோ பழைய ராஜா காலத்துக்கு கோட்டை மாதிரி பழைய காலத்துக்கு தான் கட்டினது தான். இந்த டிசைனு சைடில் பாருங்க. மியூசியம் ஆஃப் ரூரல் ட்ரைப் ஆஃப் பஞ்சாப். அருமையாக இருக்குது. இந்த மாடலில் வீடே கட்டலாம் போட்டுருக்கு. இவ்வளோ பெருசு கட்ட முடியாது சொல்கிறேன். இது செவுத்துலாம் பாருங்க. பழைய காலத்து இந்த காலத்துலலாம் இப்போலாம் இந்த மாதிரி கட்ட போகிறதே வாய்ப்பே இல்லை. இது ஃபுல்லாக மரம் நச்சுன்னு இருக்குது. வலையெல்லாம் கட்டி இந்த ஜன்னல் அதோட சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ஒரு டிசைன் தான். ₹30 ஒரு ஆளுக்கு என்ட்ரி டிக்கெட்டு. இதான் டிக்கெட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பயங்கரமாக இருக்குங்க கட்டடம். சின்ன சின்னதாக அங்கங்கே ரொம்ப மைன்யூட்டாக நிறையா வேலை செஞ்சுருக்காங்க. இதில் எந்த இடமும் ஃப்ரீயாகவே விடலை. ஒவ்வொரு இடத்தையும் ரொம்ப மைன்யூட்டாக இது பண்ணியிருக்காங்க, செதுக்கி எடுத்துருக்காங்க. இது வந்து குஷ்வந்த் சிங் 1974 ஏப்ரல் 26 தொடங்கி வச்சுருக்காங்க, திறந்து வச்சுருக்காங்க. இது கடற்கல் வந்து ரந்தாவா அப்படின்னு அப்படின்றவர் 1971 கடற்கால் போட்டு 72 முடிச்சிருக்காங்க. ஒரே வருஷத்தில் கட்டி முடிச்சிட்டாங்க இதை, இந்த பில்டிங்கை. இப்போலாம் ஒரு வருஷத்தில் வாய்ப்பு இருக்கா? சரி, நான் உள்ளே போகிறேன். போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு வெளியில் வந்து தெளிவாக சொல்கிறேன். வெளியிலேருந்து பார்க்கும்போதே நல்லாவே இருக்குங்க. பழைய காலத்து பானை, தட்டு, என்ட்ரன்ஸ் ஆர்ச்சை பாருங்க. வித்தியாசமான டிசைன் தான். கதவுங்க தனியாக மெனக்கட்டு உட்காந்து யோசிச்சு சூப்பராக செதுக்கி வச்சுருக்காங்க. மேலே தனியாக அது ஒரு அட்டாச் ஒன்று இருக்குது, இந்த கதவுல சேர்ந்தது. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி ஒரு 10-20 ஃபோட்டோ கிட்ட எடுத்தேங்க. எங்கேருந்தா வந்தாருன்னு தெரியல. கரெக்டாக வந்து பார்த்துட்டாரு. பார்த்து வழக்கம் போல மாட்டிட்டேன்.
இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்போம். அப்படியே ஒரு 20 ஃபோட்டோ கொஞ்சம் வீடியோ வர எடுத்திருந்தேன். அது வெளியில் தான் இருக்காரு, யாருமே இல்லைன்னு கொஞ்சம் அசால்ட்டாக எடுத்துகிட்டே இருந்தா வந்தார், பார்த்தாரு, எடுத்தார், ஃபுல்லாக உட்காந்து லைனாக டெலிட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து டெலிட் பண்ணுறேன், அடுத்த டைம் பார்த்தேன்னா கண்டிப்பாக மொபைல் வாங்கி வச்சுப்போம் அப்படின்ட்டாரு. அங்கேருந்து 3 கிலோமீட்டர் நடந்து வந்தது, திரும்ப இப்போ 3 கிலோமீட்டர் நடந்து போனோம். என்ட்ரன்ஸ் ஃபீஸு கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, 30 ரூபா தான் அது. இப்போ வந்ததுக்கு எந்த யூஸுமே இல்லாமல் போயிட்டு உள்ளே போயிட்டு நான் மட்டும் பார்க்குறதில்ல, என்ன யூஸ் இருக்குது. பார்த்தேன், தெரிஞ்சு நல்லா தான் இருந்தது. உள்ள பெரிய பெரிய இந்த அளவுக்கு சைஸு, என்னோட ஹைட்டுக்கு பானை, பூரி சுற்றுற அந்த கட்டை, பழசாக அந்த தயிர் கடையிற அந்த வீலு, ஏர் கலப்பை, காயின்ஸ் ஒரு 100 காயின்ஸு, பழைய காலத்து காயின்ஸு 5 பைசா, 20 பைசா, 10 பைசா, 1 அணா, 2 அணா, 5 பைசா வரைக்கும் நானே கண்ணில் பார்த்துருக்கேன். 1 அணா 2 அண்ணாலாம் பார்த்ததில்லை, இப்போ பார்த்தேன். அதுக்கு முன்னாடி இந்த காயின்ஸ்லாம் இருக்குங்க. அதில் அது என்ன காயின்னே தெரில, ஆனால் அது கூட வச்சுருக்காங்க ஃபுல்லாக. பழைய காலத்தில் யூஸ் பண்ண அந்த பானை, அவங்க யூஸ் பண்ண கத்தி, கட்டில், அந்த அடுப்பு, பழைய காலத்து அடுப்பு, ஏகப்பட்ட பொருள் இருந்து எல்லாமே நல்லா தான் இருந்துங்க. எல்லாமே அப்படியே பழசாக யூஸ் பண்ண பொருள் தான், பழைய காலத்து பொருள் தான், பார்த்தாலே தெரியுது. அது மியூசியம்னா பழசாக யூஸ் பண்ணதுன்னு வச்சுருப்பாங்க, அது ஓகே தான். என்ன ஒன்று, ஒரு 10 நிமிஷம் கேப் இருந்ததுன்னா போதும். அப்புறம் அடுத்த இதுலேருந்து ஸ்பை கேமரா ஒன்று டவுன்லோட் பண்ணி இது மாதிரி நம்மளே வீடியோ எடுத்துடலான்னு பார்க்குறேன். பார்த்தாலும் கண்டுபிடிக்காத மாதிரி அப்படியே தெரியாமல் பாக்கெட்டில் வச்சுட்டு நம்மளால இருக்க விட மாட்டேன்றாங்க. தெரியாதனமா வீடியோ எடுத்துகிட்டு பேச்சா பேசுகிறேன். பின்ன பாருங்களாப்பா, இவ்வளோ நேரம் அங்கேருந்து நம்ம எதுக்காக வரோம்? ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ கூட விட்டு வைக்கவே இல்லைங்க. எல்லாத்தையுமே தேடி டெலிட் பண்ணிட்டாரு. டெலிட் பண்ணதுக்கு அப்புறமும் ரீசைக்கிள் பின்னில் உள்ளே போயிட்டு இருக்கிறத அதையும் தேடி கண்டுபிடிச்சி டெலிட் பண்ணிட்டாரு. சரி, ஒன்றும் பண்ண முடியாது, இப்போ கிளம்ப வேண்டியதுதான், வேற வழி இல்லை. நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் இடம் தான். அந்த தெளிவாக பழைய காலத்தில் எடுத்த ஃபோட்டோவும் அங்கங்கே ஆல்பத்தில் இருக்குது. இப்போ அப்போ யூஸ் பண்ணதோட அந்த மாடு சுற்றின இடம், ஒட்டகம் வச்சு பயிர் பண்ணது, அவங்க யூஸ் பண்ண சமையலுக்கு தேவையான அந்த பொருள், தண்ணி குடிக்கிற கூஜாவிலேருந்து, அந்த கிளாஸ்லேருந்து, அவங்க பொருள் கொட்டி சேமித்து வைக்கிற அந்த பழைய தாழியை ஒன்று சொல்லுவாங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்புறம் அந்த கரண்டி, விவசாயம் சம்மந்தமாக பழைய காலத்தில் விவசாய சம்மந்தமாக இல்லை, ஒரு ரூரல் ஏரியாவில், ஒரு கிராமத்து சைடில் பேசிக்காக அவங்க யூஸ் பண்ணுற அந்த கம்ப்ளீட்டான பொருள் எல்லாமே ஒரு பொக்கிஷம் மாதிரி வச்சுருக்காங்க. அதனால தான் என்னமோ வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணல போட்டிருக்கு. அட்லீஸ்ட் ஒரு எனக்கு மனசு ஆறி இருந்திருக்கும், ஒரு 2 ஃபோட்டோ வச்சுருந்தா உள்ளே போய் பார்த்தோன்றதுக்காக ஒரு ஞாபகத்துக்கு மாதிரி. ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணிட்டார். வெளியில் அவர் சொல்லும் போதே ஸ்ட்ரிக்டாக கட் அண்ட் ரைட்டாக தான் சொன்னார். சரி, பார்த்தா சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நல்லா சொல்லிட்டான். கிளம்ப வேண்டியதா. சரி, வந்ததுக்கு நான் இங்கே ஒரு 2-3 வெளியில் மட்டும் இருக்குது, அதை மட்டும் பார்த்துட்டு, இந்த வெளியில் இருக்க பொருளே எப்படி இருக்குன்னு பாருங்களா. இந்த பழைய காலத்தில் மரத்துல செஞ்ச அந்த இன்ஜினுங்க, மரம் தானா இல்லை, இரும்புதான். பேக் கேமராவில் இந்த பழைய காலத்தில் இங்கே இருக்கிற எல்லாமே பழைய காலத்தில் யூஸ் பண்ணது தான். இந்த மாடு சுற்றி வர்றதுக்கு அந்த இன்ஜின் செட்டு மாடலுங்க, செக்கு சுற்றி வர அந்த மாடல்.
இது சுற்றி வர தண்ணி இழுத்து இந்த வழியாக வெளி வழியாக அந்த வாய்க்காலில் இதில் ஊற்றும் போடுறது. அடுத்தது இங்கே வாட்டர் ஃப்ளோர் மில்லுன்னு சொல்லிட்டு மாவு அரைக்கிற மில்லு போட்டிருக்கு. அப்பா, மேலே அதில் கொட்டி கீழே சுத்த அரைக்கிறதா? எப்படி இது மாடல் ஒர்க்கிங் பிரின்சிபல்? ஓகே ஓகே ஓகே. அந்த ஹோல்ஸுக்கு நேராக உள்ள மேலே அந்த ஃபனலில் கொட்டினா அந்த ஹோல்ஸ் நேராக உள்ளே போகும். மேலே இருக்க கல் சுத்த கீழே அந்த சைடில் மாவாக அரைச்சி 2 கல் இருக்குது. கீழே கல் அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும். மேலே இருக்க கல் சுத்த மாவாக அரைச்சி சைடில் கொட்டும் போல் இருக்கு. அடுத்தது இங்கே தான் முக்கியமான ஒன்று இருக்குது. டாப் கிளாஸ் டெக்னாலஜி அந்த பழைய காலத்தில் யூஸ் பண்ணது இப்போ இதை யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல. எந்த ஒரு பவரும் தேவையில்லை, எலக்ட்ரிசிட்டி, பெட்ரோலு, டீசலு, சோலாரு எதுவுமே தேவையில்லை. இப்போ யூஸ் பண்ணால் கூட யூஸ் பண்ணலாம். நல்ல ஐடியா தான் இது. கிணத்துல எங்கேயுமே யூஸ் பண்ணலாம். அது இதில் இந்த மரத்தில் இப்படி மாட்டை கட்டி இப்படி சுற்றினாங்கன்னா மாடு சுற்றி வர இந்த வீல் சுற்றும். இப்போ சுற்றலை, இந்த வீல் சுத்த இந்த பல் சக்கரம் சுத்துச்சுன்னா இந்த டோட்டல் இந்த வாலியோட அந்த ஃபுல்லாகவே இந்த ரோலே சுற்றும். அது இந்த வாலி சுத்த கீழே இருக்கிற அந்த தண்ணி, அந்த கிணத்துல இருக்கிற தண்ணியை ஒரு வாளியில் எடுத்துகிட்டு வந்து இங்கே மேலே இருக்கிற அந்த தொட்டியில் ஃபுல் பண்ணால் அப்படியே அந்த வாய்க்கா வழியாக அப்படி வெளியில் வந்து இதில் ஊற்றும். இதில் வாய்க்கா கட்டி நேராக வயலுக்கு பாசுவாங்க. இது நல்ல ஐடியாங்க இது. அடுத்து இந்த வீல் எதுக்குன்னு தெரில. அம்மாடி, சுத்தக்கூடாதுன்ட்டு தான் கழுவி போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இதை சுற்றுவோம். அம்மாடி, நல்லா வெயிட்டாக இருக்குது. இந்த பெரிய வீல் எதுக்குன்னு எனக்கே தெரியலிங்க. சரி போகலாம். வெளியில் பொறுமையாக நடந்து போக வேண்டியதுதான். இது நம்ம ஊர் சக்கரவள்ளி கிழங்கு. பாருங்க எப்படி வச்சிருக்காரு. கீழே டயர் இருக்கு. இதெல்லாம் இந்த களிமண் வச்சு பூசிருக்காங்க. உள்ள நெருப்பு எரியுது. எப்படி அடுப்பு செட்டப் பண்ணிருக்காருன்னு தெரியல. பின்னாடி போய் பார்ப்போம். க்ளோஸ் பண்ணிருக்கு. இந்த பிளேட் 30 ரூபாயா? இது பக்கத்தில் இந்த ஒயிட் கலர் பிளேட், பெரிய பிளேட், அதில் போட்டால் 50 ரூபாயா? டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். 30 ரூபா பிளேட்டு. இதோட 3வது பவுடர் கொட்டுறாரு. 4 என்னன்னு தெரியல, வேணான்ட்டான். இருந்தாலும் இன்னொரு பவுடர் கொட்டுவான்ட்டு வேற எதுவும் அவங்க எடுத்து கொட்டுறாரு. போதும் கொடுப்பா. உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. உப்பு பவுட்ரு. கிழங்கு வேச்சது டேஸ்ட் நல்லா தான் இருக்கு.